ஒரு ஒரு லோ பட்ஜெட் அந்த மாதிரி இருந்தால் ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஏன்னா பிகாஸ் எனக்கு அது ஒரு ட்ரீம், ஒரு ப்ராப்பர் ஒரு ஈழம் ஃபில்ம் மேக்கர், ஒரு ஈழம் ஸ்டோரியை ஒரு மெயின் ஸ்ட்ரீம் தமிழ் சினிமாவில், மெயின் ஸ்ட்ரீம் இந்தியன் சினிமாவில் ஒரு மெயின் ஸ்ட்ரீம் தியேட்ரிக்கல் ஆடியன்ஸ்க்கு ப்ரெசென்ட் பண்ணோம் அப்படின்றது ஒரு ட்ரீமாக இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு கதை சொல்லுங்கன்னு சொன்னேன். ஸோ நிறைய கதைகள் சொல்லும் போது இது ஒன்று சொன்னார். இந்த மாதிரி வந்து ஒரு வெட்டிங் நடக்குது, அந்த வெட்டிங் நைட்டில் நடக்கிற ஈவெண்ட்ஸ்ன்னு சொன்னார். ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு கதை, ரொம்ப ஒரு எமோஷ்னலான இது. ஆனால் அதே நேரத்தில் ஒரு ப்ராப்பர் த்ரில்லர். இது வந்து ஒரு சர்வைவல் த்ரில்லர்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு வார் பற்றின எந்த ஐடியாவும் இல்லை, அதை பற்றிலாம் தெரியல அப்படின்னாலுமே ஒரு படமாக பார்த்தாலும் த வே இட் இஸ் பீன் மேட், த வே இட் இஸ் ரிட்டன், அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு ப்ராப்பரான ஒரு ஒரு த்ரில்லர் பார்க்குற ஒரு அனுபவத்தை அந்த படம் கொடுக்கும். ஸோ அதனால தான் நான் திரும்ப சொல்கிறது வந்து என்னன்னா, திஸ் இஸ் லைக் அ மெயின் ஸ்ட்ரீம் ஃபில்ம். இட்ஸ் நாட் லைக் ஒரு 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 ப்ரொபகண்டாவோ இல்லை ஒரு ரொம்ப டூ ஆர்ட்ஸி ஃபில்ம் நம்மளால் ரிலேட் பண்ண முடியாது, இல்லை ரொம்ப ப்ரீச்சியா அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. இது வந்து ஒரு கதையாக தனியாக பார்த்தீங்கன்னாலுமே இது உலகத்தில் எங்கே வேணால் பொருத்தி பார்க்கக்கூடிய ஒரு ஒரு கதையாக தான் இருக்கும். அது இப்போ இருக்கிற டைமில் ரொம்ப ரிலவெண்ட்டான கதையாக அது அமைஞ்சிருச்சு. ஏன்னா இப்போ ஈரானில் வார் நடந்துட்டு இருக்கு, அதனால வந்து கேஸ் சிலிண்டர் கிடைக்கல, அதனால இங்கே ஒரு கல்யாணம் நிற்கிது, நம்ம ஊரில் கல்யாணம் நிற்கிது. ஸோ ஒரு வாரோட எஃபெக்ட் வந்து நம்ம ஊரில் வருதுன்றப்போ வார் நடந்துட்டு இருக்க இடத்துல ஒரு கல்யாணம் எப்படி நடந்திருக்கும் அப்படின்றத ஒரு 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 சுவாரஸ்யங்கள் கலந்து ஒரு எமோஷன் கலந்து பரபரப்பாக சொல்லப்பட்ட ஒரு படம். அண்ட் சூப்பராக பண்ணியிருக்காங்க ஹோல் டீம்.